கூட்டமா நிக்கிறதுக்கு, கூட்டத்துல ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிக்கிற நாங்க யாருன்னு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். வணங்குகிற சாமியை பத்தி கவலைப்படுகிற கட்சி இருக்கும். மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் அரசியல், மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்க தனியா நிக்கிறோம். மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிக்கிறோம். விளம்பர அரசியல், செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அண்மையில கொடுத்த மடிக்கணினில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும், மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்யாம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல. ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பா இல்ல. இந்த 30 லட்சம் மடிக்கணினிய 10ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தா, போன ஆண்டே கொடுத்திருந்தா பயனா இருக்கும். அது மக்கள் அரசியல். மருத்துவம் படிக்கிற 3ஆவது ஆண்டு மாணவர்களுக்கும், கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலா பார்க்கப்படுது. உங்களுக்கான 3000 ரூபாய் உதவித்தொகையை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியலா இருந்திருக்கும். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுக்கறது அது தேர்தல் அரசியலா நாங்க பார்க்கிறோம். அதனால இந்த பொங்கல் என் மக்களுக்கு தை பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.